ஹலோ மக்களே 532வது சுக்கில் பேர்லாம் போன எபிசோட்ல நம்ம ஹார்டியை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பைரட் குரூ வந்து அடின்னு அடிச்சு நொறுக்குதான். ஏன்னா ஃபிஷர் டைகர்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பைரட் இருந்திருக்காரு. அந்த பைரட் வந்து ஹியூமன்ஸால தான் இறந்திருக்காரு. அதனால அந்த கோவத்துல வந்து இப்போ ஹார்டி எந்த ஹியூமன்ஸை பார்த்தாலும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுல இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவனும் மெர்மைட் பிரின்சஸை பார்த்துட்டான். இது என்னடா மெர்மைடு இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மெர்மைடோ லூஃபியை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டு, யாராச்சும் வாங்க அப்பா அண்ணன், யாராச்சும் வாங்க அப்பா அண்ணன், எவனோ ஒருத்தன் இடத்துக்குள்ள வந்துட்டான், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெர்மைட அழ ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணல, விட்டுருன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னதாச்சுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். அவனும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி எங்க கட்டுறாங்கன்னா வெளியே தான் கட்டுறாங்க, திரும்பி தண்ணிக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த வடட் சிமின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிண்ட் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களா, அவனை தான் காட்டுறாங்க. இங்க விளையாடலாம் கூடாடா, ஒழுங்கா போகணும்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா போற வழியில மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன். வடட் சிமி பிரின்சஸ் ஹிரோஹிட்ட இருந்து ஏதோ ரிப்ளை வந்துச்சான்னு சொல்லிட்டு கேப்டன் டெக்கான் கட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் எதுவும் வரல சார்ன்னு சொல்லிட்டு வடட் சிமியே பேசுறான். எவ்வளவு வருஷம் இவளுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். 10 வருஷம் வெயிட் பண்றீங்க, ஆனா ஒரு ரிப்ளை வரல சார்ன்னு சொல்றாங்க அவங்க. இந்த நெப்டியூன் குடும்பத்தை பார்த்தால எனக்கு கோவம் வருது. சிரஹோஷி உன்னை சும்மா விட போறதில்ல, நான் யாருன்னு காட்ட போறேன். அவளை வேற 10 வருஷமா அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேப்டன் டெக்கானும் கத்திட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். நான் உண்மையில அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறான். கேப்டன் வேண்டர் டெக்கான் நயனத்தான் கட்டுறாங்க. பாக்கே வித்தியாசமா இருக்கான் அவன். உன்னை நான் விரும்புறேன், நான் உன்னை விரும்புறேன் சிரஹோசின்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் டிஸ்கோ தேக்கில் நின்ன மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு நீ ஏன் கூட வாழணும், இல்லைன்னா நீ வாழவே கூடாது, அவ்வளவுதான் வாழ்க்கையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். ஒன்னு என்னை மேரேஜ் பண்ணு, இல்லைன்னா சாவுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோடாரியை தூக்கிட்டு வரான் அவன். நம்ம மேரேஜுக்கு இதாண்ட ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு கோடாரியை சுத்திக்கிட்டு வீசுறான். அதுவும் சுத்திக்கிட்டு போகுது. என்னைக்குமே என்னோட பாயிண்ட் மிஸ்ஸே ஆகாதுடா அப்படின்னு சொல்றான் அவன். சுத்திக்கிட்டு போகுது அது ரொட்டேஷன்ல ஒரு பக்கம் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கு. அவன் எங்க போட்டானோ அது இன்னொரு திசை நோக்கி போகுது. அது திரும்பி இங்க ஒரு பக்கம் சிரகுச்சியை தான் காட்டுறாங்க. அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அப்பா அண்ணன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழாதன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். பிரின்சஸ் சிரஹோசி எதுக்குடா அழுகுதாங்க, வாங்கடா யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாருமே வேகமா ஓடி வராங்க. எல்லாரும் டவர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ரூம்குள்ள வந்துட்டான், அவன் நீ கொல்ல நினைக்கிறான்னு சொல்லிட்டு சிரஹோசியோ கத்திக்கிட்டு இருக்கா. அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அதான் பிரின்சஸ், என்னடா நான் உன்னையெல்லாம் கொல்லலாம் வரேன்னு சொல்லி லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வயிறு பசிச்சு அதான் வந்தேன்னு சொல்றான். சடனா ஒரு கோடாரி அவளை நோக்கி அட்டாக் பண்ணலான்னு வருது. அது அந்த கேப்டன் டெக்கான் அடிச்சதுதான். அந்த கோடாரியை லூஃபி கேட்ச் பண்ணிட்டான். கேட்ச் பண்ணி சுத்திக்கிட்டு வேற பக்கத்துக்கு வீசுறான் அவன். கொஞ்சம்னா சிரஹோசி இறந்துருப்பா. இந்த கோடாரி எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். சிரஹோசியை கூர்ந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி நாமி உசப்ப தான் காட்டுறாங்க. எனக்கோ வயிறு பசிக்கு, எப்பண்டா சாப்பாட கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். பேங்க்யூட் இங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல, இங்க ஏதோ வேற பிரச்சனை வந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்க நாமி ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா கார்ட்ஸ் எல்லாம் இவங்களை சுத்திட்டாங்க. முகிவரா மக்களே, உங்களை நினைச்சே நான் சந்தேகப்பட்டேன்டா, அது உண்மையாயிருச்சுன்னு நினைக்கேன். இப்ப இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் மினிஸ்டர் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து எங்க குரூப்ல இருக்க ஏகப்பட்ட மெர்மைட திருடதானடா வந்தீங்க, எங்க 3 மெர்மைடு வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் வந்து இவங்க மேல பழி போடுறாங்க. பார்த்தா கடத்தினது வந்து கரிபு தான் கடத்தினா. அது மாதிரி ஷேர்லி அவனோட ஃபியூச்சர் விஷன் வர பார்த்தாங்க. அதுலயும் நீங்க பிரச்சனையா தான்டா இருந்தீங்க, உங்களை நாங்க நம்ப போறதில்ல, நீங்க ஃபிஷ்மன்ல அழிக்க வந்தவங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டரோ கத்துறாரு. என்னடா பிரச்சனை, என்ன எதுக்குடா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாமியா கத்திக்கிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு கிங் நெப்டியூனோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஃபிஷ்மன் ஐலண்ட ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இவங்களை கேட்ச் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனா பார்த்தா கேட்ச் பண்ண போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பிரின்சஸ் சிரஹோசி உங்களை காப்பாத்த நாங்க வாரன்னு சொல்லிட்டு ரைட் மினிஸ்டர் வேகமா வராரு. ஆனா லூஃபியை அப்படி கேட்ச் பண்ணி அவ உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டா. என்ன பிரின்சஸ் நீங்க அழுதீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு நாளா ஒன்னும் அழலாம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ உங்க டோர் வர ஓப்பன் ஆயிருக்கு, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கெட்ட கனவு கண்டேன், வேற ஒண்ணும் கிடையாது சொல்றா. லூஃபி அவ காப்பாத்திக்கிட்டு இருக்கா. என்னோட வயிறு தான் கத்துச்சு, வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா மெகுலோ வரான். மெகுலோ வர குத்துறாங்க. மெகுலோ நீ ஆடான்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படுறா. எது வந்துச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரைட் மினிஸ்டர் சொல்றான், அது மாதிரி இந்த மெகுலோவை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, அது முகிவரா லூஃபி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபியூச்சரை பார்த்த ஷேர்லியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 மெர்மைடும் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. இது எல்லாமே வந்து முகிவரா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனை நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்றாங்க. அவன் வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஆளு. அது மாதிரி அவங்களோட ஸ்வாட்ஸ்மேன் வந்து இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னொரு 3 பேர் இருக்காங்க, அவங்களும் நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாரையும் கேப்சர் பண்ணதான் நம்மளோட வேலைன்னு சொல்றாரு ரைட் மினிஸ்டர். ஆனா அவங்களோட கேப்டன் முகிவரா லூஃபி எங்க போனே தெரியல, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். அவங்கள கூடிய சீக்கிரத்துல கேப்சர் பண்ணிடுவோம், நீங்க இதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு
இருக்க ரைட் மினிஸ்டர். சடனா அவ கத்துறா, என்ன எது சத்தம் கேட்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இது உங்களோட இமேஜினேஷன், ஒன்னும் கிடையாது, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. மெகல்லோவும் அங்க இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். அமைதியாருன்னு சொன்னே மெகல்லோ அமைதியாயிட்டான். மினிஸ்டர் வாங்க நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்றாங்க. அட 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. டோரை வேற க்ளோஸ் பண்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் லூஃபியை கையில பிடிச்சி தூக்குறா. நல்லவள் நீங்க என்னை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றா. அவ என்னை மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டுட்டேன், நீங்க தான் மெகல்லோ உயிரை காப்பாத்தினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாவா. சரி லூஃபி சமா, இனிமேல் உங்க லூஃபி சமான்னு கூப்பிடுதுன்னு சொல்றா. அவனும் ஓகேன்னு சொல்றான். பைரட் தானே அப்படின்னா கெட்டாலான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எதை டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றாவா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர எங்க ஆளுக வந்து கஸ்டடியில் வச்சிருக்காங்க, இது உங்களுக்கு எது ப்ரெஷரா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் லூஃபி. அவங்கள பத்தி கவலைப்படாத. சரி அவன் ஒரு கோடாரி வந்துச்சுல, அது எங்க இருந்து வந்துச்சு, யார் த்ரோ பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கண்டிப்பா யார் தூக்கி போட்டிருந்தோம்னா வேண்டார் டெக்கன் தான் தூக்கி போட்டிருந்திருப்பான். நான் அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு கோவத்துல என் மேல தூக்கி வீசி இருந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கான், அது மார்க் ஃப்ரூட். அவன் எங்க இருந்து வீசினாலும் யார் அவன் குறி வைக்கிறானோ அவங்க மேல ஸ்ட்ரைட்டா படும், அதான் அவனோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் நான் எங்க போனாலும் அவனால என்னை த்ரோ பண்ண முடியும், அதான் அவனோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதனாலதான் என்னை இவ்வளவு ஷெல் டவர்ல வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்றான் லூஃபி. சடனா சாப்பாடுறதுக்கு காட்டுறாங்க. சாப்பாடை காமிச்சு நீ சாப்பிடுன்னு சொல்றா. பார்த்தா லூஃபி குதிச்சு சாப்பிடுதான். சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் உன்னை மேரேஜ் பண்ண நினைக்கிறான், ஆனா எதுக்கு உன்னை கொல்லன்னு நினைக்கிறான், ஒன்னும் புரியலேன்னு சொல்றான் லூஃபி. எத்தனை வருஷமா நடந்துக்கிட்டு சொல்லிட்டு கேட்கறான். இது 10 வருஷமா நடக்குன்னு சொல்றாவா. அப்ப இது போர் அடிச்சிருமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன். எங்க அப்பா வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு மேல எந்த சோல்ஜருமே இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் வந்து 5 நிமிஷம் முடிஞ்சோன்னு எல்லாரும் இங்க இருந்து அதனாலதான் போயிட்டாங்கன்னு சொல்றாவா. அது மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஆள்னா இது மெகல்லோ மட்டும்தான், அது மட்டும் தான் என் கூட எப்பவுமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு உங்க அப்பா பார்ட்டி தரேன்னு சொன்னாரு, ஆனா இப்ப அதுவும் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி எங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா வந்து மேடம் ஷெர்லி நினைச்சது எல்லாமே உண்மையே நடக்கும், ஆனா எதுக்கு நீ இந்த ஊரை அழிச்சிருன்னு நினைச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஹியூமன்ஸ் எல்லாரும் சின்னதா இருந்தாலும் நீங்க நிறைய சாப்பிடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாங்க இங்க சாப்பிட தான் வந்தோம், நாங்க எதுவும் பிரச்சனை பண்ணலாம் வரலன்னு சொல்றான் லூஃபி. ஆனா சாப்பிட்டுக்கிட்டே வேட்டை அடிக்கிட்டு இருக்கான். ஆமா அவங்க எதுக்கு உன்னை பிரின்சஸ் சொல்றாங்க, நீ தான் மெர்மைட் பிரின்சஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா நான் தான் நெப்டியூன் கிங்கோட டாட்டர், என்னோட பேர் சிரகோஷின்னு சொல்றாவா. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு மோசமா இருக்கு, இதெல்லாம் என்னால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். உன்னை பார்த்தா கெட்டவ மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கா. பைரட்ஸ் எல்லாருமே நல்ல அட்வென்ச்சர் நோக்கி போவீங்கல்ல, அதெல்லாம் என்ஜாய்மெண்டா இருக்கும், நீங்க சூரியனை பாப்பீங்க நிலவை பாப்பீங்க, வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாவா. ஃபாரஸ்ட்டுக்குலாம் நீ பெருக்கி அது எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு சிரகோஷி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கேள்வி ஒரே நேரத்துல கேட்காத, எனக்கு வாயோ அடக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுல வாயை குத்துறோன்னே வாயிலிருந்து துப்ப ஆரம்பிச்சிட்டான். துப்புனோடனே நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாவா. என்கிட்ட கோவப்படாதீங்க லூஃபி சமா, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாவா. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க, இப்பெல்லாம் அழாதான்னு சொல்றான் லூஃபி. ஆமா நீங்க இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா அழத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீ ஒரு அழுவணி குழந்தை, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க மோசமான ஆளு, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. நல்லா சாப்பிட்டுட்டேன், சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன். லூஃபி நீங்க எங்கனாலும் போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க இடத்த விட்டு போங்கன்னு சொல்றான் அவ. ஆமா உனக்கு எங்கேயும் போகணும்னு ஆசை இருக்கான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாவா. எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டு போறேன்னு சொல்றான் அவன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னைய கூட்டு போறேன், அவன் எத்தனை வாட்டி வீசினாலும் நான் இதை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இங்க கட் பண்ணி நம்ம ஜோரா தான் கட்டுறாங்க. அவனை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கிறதுல வாங்கடான்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கன்னு பார்த்தா உசப்பு நாமி புரூக்க தான் காட்டுறாங்க. காட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. 3 ஹியூமன்ஸ் என்னடா இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இனிமேல் நான் எவனுக்கு ஒபே பண்ண விரும்ப போறதில்லடா, எல்லாரும் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு புரூக்கு தயாராயிட்டான். எவனும் எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, நாங்க இனிமேல் சும்மா இருக்க போறதுன்னு சொல்லிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. புரூக்கு வேற லெவல் காட்டுவான். இவனுக்கு இல்லடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எவனுக்குமே ஃபியூச்சரை பத்தி ஒன்னும் தெரியாதுடா, ஆனா இப்போ உங்களால என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அது மட்டும் தெரியும் சொல்றான். என்னடா உசப்பு இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இவங்க இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. ஃபியூச்சரை நாங்க ஆல்ரெடி பாத்துன்னு சொல்லிட்டு லெஃப்ட் மினிஸ்டர் பேசுறாரு, அதுல ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு உசப்போ கத்துறான். போவின் ஐலண்ட்ல எவ்வளவு காலமா என்ன அட்டாக்க பாத்திருக்கேன், இதெல்லாம் கம்பேர் பண்ணல ஒரு விஷயமே கிடையாது சொல்றான் உசப்பு. பிளாக் கபுட்டோன்னு சொல்லிட்டு இவனுங்களும் சண்டையை ஸ்டார்ட் பண்றானுங்க. நெப்டியூன்ஸமா உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உங்களோட ப்ரெடிக்ஷன்னால இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இதை பத்தி யோசிக்கணும்னு சொல்றாரு நெப்டியூன்ஸமா. இப்போ நீங்க எங்களோட கஸ்டடியில இருக்கணும்னு சொல்லிட்டு நெப்டியூன்ஸமாவோ சுத்திக்கிட்டு வராரு. சுத்திக்கிட்டு வர நேரத்துல அதுக்குள்ள நம்ம ஜோரா வந்துட்டான். பாஞ்சு வந்து சோடா இறக்கிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். நெப்டியூன்ஸமா கூட மாசா வந்து நிக்கிறான். இங்க ஏதோ பிரச்சனை நினைச்சா அதான் வந்தேன்னு சொல்றான் ஜோரோ. அங்கேயே சண்டை போய்கிட்டு இருக்கிறதுல திரும்பி வாட்டர்
சுமியை தான் காட்டுறாங்க. அவனும் ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். எனக்காண்டி வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேண்டர் டெக்கானோ வாரான். என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மன் பைரட்ஸை பார்க்க வந்திருக்கான் அவன். ஜென்டில்மேன்ஸ் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வேண்டர் டெக்கானோ வாரான். ஹோர்டியை பார்க்க வந்திருக்கான் அவன். நீ தான் ஹார்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். நீ தான் வேண்டர் டெக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹோர்டியும் ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க அவனுங்க. சடனா பார்த்தா அவன் கையில ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டான். நைஸ் டு மீட் யூ ஹார்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸை போட்டுட்டு கையை கொடுக்குறான் அவன். இனிமேல் இந்த கடல்ல நம்மளை எவனையும் ஸ்டாப் பண்ண முடியாதுடா. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம். டெக்கான் ஹார்டின்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ரெண்டு பெரிய தலையும் ஒன்னு சேருது. நெப்டியூன் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனையா தான் இருக்கான். அதனால நம்ம கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. நெப்டியூன் ஆர்மியை சரிக்கிறோம் நம்ம யாருன்னு காட்டுறோம்னு சொல்றான் ஹார்டி. நெப்டியூனை கொல்ல பிளான் பண்றானுங்க அவனுங்க. ரியூகா கிங்டத்தை மொத்தமா க்ளோஸ் பண்றான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதோட முடியாது அடுத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.